வேலியா மல்லவ சாமியா முன்னோரையான பேச்சியத்தள மாரியம்மள சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலாம்பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு ஆலாம்பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே ஆறாம் படி எடுத்து அரும்பு முதிர புறமா கத்திர காளியா கருப்பசாமியா புத்தவர் வேலியா வல்லவ சாமியா முன்னோரையான பேச்சியத்தள மாரியம்மள சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே ஆறாம் படி எடுத்து அரும்பு முதிர புறமா கத்திர காளியா கருப்பசாமியா புத்தவர் வேலியா வல்லவ சாமியா முன்னோரையான பேச்சியத்தள மாரியம்மள சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே ஏழாம் படி எடுத்து எஸ்தமுமா புறமா கத்திர காளியா கருப்பசாமியா புத்தவர் வேலியா வல்லவ சாமியா முன்னோரையான பேச்சியத்தள மாரியம்மள சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே எட்டாம் படி எடுத்து படிச்சலியா புறமா கத்திர காளியா கருப்பசாமியா புத்தவர் வேலியா வல்லவ சாமியா முன்னோரையான பேச்சியத்தள மாரியம்மள சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு ஆறாம் பண்ணைக்கு அழகு புது அதாவரள முஞ்சொலைக்கு தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிய விட்டு போச்சு கொட்டிய கையும் வலிச்சு போச்சு நல்ல கோடி வளவிய விட்டு போச்சு நித்திர வந்து நிலாவ மறைக்குது உத்தரவு கொடு காளி தாயே கட்டிய கையும் உத்தரவு கொடு காளி தாயே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே தந்ததன்னாதினம் 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 தந்தானே தந்ததன்னாதினம் தந்தானே ஏன் ஆத்தா நிறுத்திட்டேன்? ரோஷினி ரோஷினி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பாடினீங்க, அவங்க கை தட்டினாங்க, ஆடினாங்க, எல்லாம் நடந்தது. ஒரு சின்ன இது என்னன்னா, நீங்கள் பாட அதுக்கு நீங்கள் பாடுற வேகத்துக்கு அவங்க கை தட்டணும். நீங்கள் ஓகேவா? இந்த பாட்டு கேட்கலாமா? நீங்கள் ரெடி அதுக்கு? கொஞ்சம் ஆடியன்ஸ் லைட் கொஞ்சம் போடுங்களேன். ஆத்தா மலையரிச்சா. நீங்க ரெடினா அவங்க ரெடி. ஆனா நீங்க என்ன கண்டிஷன் சொல்லிடுங்க. என்ன கண்டிஷன்னா, நீங்க எப்படி கை தட்டுறீங்களோ அந்த பீட்ல தான் நான் பாடுவேன். ஓகேயா? இப்ப 1 2 3 4 தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே இப்படி பாடுவேன். ஆனா இப்படி பாடினா ரொம்ப போர் அடிக்கும். சோ நல்லா ஃபாஸ்டா கை தட்டிங்கன்னா ஃபாஸ்டா பாடுவேன். 1 2 3 4 தன்னன்னாதீனம் 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 தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே 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 தன்னன்னாதீனம் தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் தன்னானே தன்னன்னாதீனம் 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 தன்னானே 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 தன்னன்னாத
தேங்க்யூ. இவர் வந்து டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டபோது இல்ல வேண்டான்னு சொன்னேன். எனக்கு தெரியாது பெல்லி ராஜுக்குள்ளார இப்படி ஒரு டான்ஸர் மறைஞ்சிருப்பாருன்னு. அதை வெளியே கொண்டு வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ ஒரு லேட்டஸ்ட் பாட்டு ஒன்று எல்லா ஊர்லயும் ரொம்ப 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 பிரபலமா இருந்துட்டு இருக்கு. எங்கப்பா பார்ட்டி
எங்கப்பா பார்ட்டி தெரியலையே. நம்ம பார்ட்டி பத்தி கேட்கல. அட எங்கப்பா பார்ட்டி. நீங்க ரெடியா? இந்த சாதக பறவைகள் ட்ரூப்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பரணி இங்க பாடிட்டு இருப்பாரு, திடீர்னு அங்க போய் ட்ரம்ஸ் வாசிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இப்ப அடுத்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடக்க போகுது. ஏன்னா நம்ம பெலிராஜ் கூட பாடிட்டே இருந்தாரு, திடீர்னு வந்தோன்னா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நம்ம கீபோர்ட் கோபி இவ்வளவு நேரம் கீபோர்ட் வாசிச்சவர் இப்போ இந்த பாட்டை பாட போறாரு. அவர் பாடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் அவருக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு தடவை கை தட்டணும். ஜூட் Yeah! Come on, everybody! Come on! Hey, dol maiya, raiya. Hey, bhaiya, hey, raiya. Hey, dumile, Come on! dumma goiya. Hey, dumma bhaiya. Hey, dumile, dumma goiya. Yeah, here we go! இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ராத்திரி நேரமாச்சு பப்பும் தானே மூட்டி போச்சு. வர்றிஸ்த பார்ட்டி அவங்க வீட்ல பார்ட்டி, வர்றிஸ்த பார்ட்டி நம்ம வீட்ல பார்ட்டி. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூட்டி போச்சு. Where is the party? அவங்க வீட்ல பார்ட்டி, Where is the party? குவைத் நாட்டுல பார்ட்டி. இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா. Saturday night na clubbing naane at 11:30 moodina boarding naane. போலீஸ் ரொம்ப இப்போ ஸ்ட்ரிக்ட் ஆனது, அந்த ரொம்ப மனசு எனக்கு வெக்ஸ் ஆனது. ஹவுஸ் பார்ட்டி கூட இப்போ இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப தொல்லப்பா. என்னடா வயசா இது, என்ஜாய் பண்ற வயசா இது. Where is the party? அவங்க வீட்ல பார்ட்டி, Where is the party? நம்ம வீட்ல பார்ட்டி. Come on, come on. Hey, dol maiya, raiya. Hey, bhaiya, hey, raiya. Hey, dumile, dumma goiya. Hey, dumma bhaiya. Hey, dumile, dumma goiya. இன்னமா பண்ணலாம், டிஸ்கோவுக்கு போகலாம், ஒக்காவ போடலாம், ஓடி பாடி ஆடலாம். ஆல்ரெடி நேரமாச்சு பப்பும் தானே மூட்டி போச்சு. Where is the party? அவங்க வீட்ல பார்ட்டி, Where is the party? குவைத் நாட்டுல பார்ட்டி. Where is the party tonight? அவங்க வீட்ல Where is the party tonight? அட எங்க வீட்லமா அவங்க வீட்ல. தமிழ்நாட்டுல என்னமா ஒரே கொச்சலாகிட்டா, தமிழ் பாஷை முட்டாங்களா? நீ ஒன்னே கவலைப்படாத, நம்ம பாடினா குவைத் நாட்டுக்கே பார்ட்டி தான். இல்லப்பா இல்லப்பா. Come on, எல்லாம் டான்ஸ் ஆடுங்க. Hey, 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 hey. அடிங்க. வேணும்னா நாங்க காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் போவோமுங்க. இப்பெல்லாம் ஒரு பொண்ணு வேணும்னா இந்த கிளப்புக்கும் பப்புக்கும் தான் வரணுமுங்க. வீட்ல இருந்து போகும்போது எல்லாத்தையும் மறைப்பீங்க, பப்புக்குள்ள பார்த்தா எல்லாத்தையும் மறைப்பீங்க. பொண்ணை குத்த சொல்லாத, சந்தோஷத்தை கொல்லாத. Where is the party? அவங்க
நம்ம பண்ணலாம் டிஸ்கோ 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 ஒட்காவா 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 போடலாம் ஓடி பாடி ஆடலாம் நம்ம பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஒட்காவ போடலாம் ஓட்டி பாட்டி ஆடலாம் ஆல்ரெடி நேரமாச்சு பப்பு தானே அவங்க வீட்ல பார்ட்டி Where is the party? குவைட் நாட்டுல பார்ட்டி Where is the party tonight? குவைட் நாட்டுல Where is the party tonight? குவைட் நாட்டுல Where is the party tonight? குவைட் நாட்டுல குவைட் நாட்டுல குவைட் நாட்டுல குவைட் நாட்டுல Thank you. Thank you. Check. திரு கோபி அவர்களே ஒரே நிமிஷம் வந்த 2 நாள்லயே வேர் இஸ் த பார்ட்டி பப்பு ஞாபகம் ஓட்கா ஓட்கா ஓட்கானா நாங்களாம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது ஏம்பா இப்படி ஆனா சூப்பரா கலக்கிருக்காரு Thank you. நல்லா பாடுனீங்க Thank you. அரசியல் இதெல்லாம் சகஜமா அரசியல் இதெல்லாம் சகஜம் சார் நன்றி Thank you. இப்போ அடுத்து உங்களோட சாய்ஸ் சாங்ஸ் நான் சில லிஸ்ட் எடுத்துட்டு வருவேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு இதுல என்ன இருங்க வரேன் என்னன்னு சொல்லணும்ல என்கிட்ட ஒரு 6 பாடல் எழுதியிருக்கு இதுல இருந்து யாராவது ஒருத்தர் இங்க இருக்க சாய்ஸ் எடுப்போம் அப்படி எடுக்கும்போது முதல்ல ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஆரம்பிச்சுட்டு வரலாமா வணக்கம் அந்த பாடல அங்க பாடுவாங்க இருக்கட்டும் சரி உங்க அம்மா அப்பா எங்க நீங்க தானா ஓகே இதுல இருந்து நீங்க ஒரு சீட் ஒன்று எடுக்கணும் சரிங்களா உங்க பேர் ஜெய்மணி உங்க பேர் சுதா ஐயோ எனக்கு வேணாம் நீங்கள் கிட்ட பாடல பேசுற மாதிரி ஆயிடும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கதா குவைத்தில் நடக்கக்கூடிய தமிழ் சங்கத்துக்கான விழா இந்த விழாக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களுக்காக ஒரு பாடல் இப்போ பொழிய போது இந்தாங்க இதுல இருந்து ஒரு சீட் ஒன்று எடுங்க நீங்க தமிழ் படிப்பீங்களா அப்ப அதை படிங்க ஆசையா காத்தல ஆஹா நல்லாவே தமிழ் படிக்கிறீங்க சார் சார் அது ஆசியா காத்துல இல்ல சார் ஆஸ்திரேலியா காத்துலன்னு சொல்லுவாரு போல இருக்கோட்டா ஆசைய காத்துல என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா ஜானி படத்துல இருந்து உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கா சொல்லுங்க ஆசைய காத்துல தூதுட ஓ சார் அவங்களே வர சொல்லுங்க சார் பாட வச்சலாம் சார் இல்ல அவங்க கூச்சப்படுறாங்க ஓகேங்களா ஆசைய காத்துல பாடல் வந்து ரோஷினி பாட போறாங்க
நன்றி ரோஷினி, தேங்க்யூ. இப்போ அடுத்த சாய்ஸ்க்கு ஒரு நிமிஷம் இருங்க வரேன். அதுல நீங்கள் கேட்ட பாடல்ல நிறைய தம்பதி தானே சந்திப்போம். அதே மாதிரி இப்போ ஒரு தம்பதி ஒன்று எடுத்திருக்கேன். அவங்கள எடுக்கல, பார்த்து அவங்கள கூப்பிட போகிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து நிறைய சாய்ஸஸ் சொல்கிறீங்க. அந்த சாங் எங்களோட ப்ரிப்பரேஷன் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பாடல் இருக்கும். இங்கே பரணி நிறைய பேர் வில்லு படத்துலேருந்து, போக்கிரி பங்கல்லேருந்து இந்த மாதிரி பாடல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது உங்களோட லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பாடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த சாங் செலெக்ஷன் போகலாம். சார் வாங்க சார், வாங்க. கொஞ்சம் எல்லாரும் உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் உட்காந்துருங்க. இது உங்களுக்காக வந்தது. நம்ம இதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒத்துழைக்கணும். சரிங்களா? நான் வரேன். வாங்க, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். உங்க பேரு? பள்ளிக்குமார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐடில இருக்கு, சாஃப்ட்வேர்ல. உங்க பேருமா? அகிலா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். சார் கூட வீட்ல இருக்கீங்க. ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு பாடல் எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது. ஈஸியான பாட்டு. 3ஆம் பிறையிலேருந்து அந்த சோக பாட்டு கண்ணை கலைமா. அதாவது 3ஆம் பிறையிலேருந்து நீங்களே சொல்லிட்டீங்க சோக பாட்டுன்னு. நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு. என்ன பாட்டு? என் இனிய பொன்னிலாவே. யார் பாட போறா? பரணி பாடுறாரு. என் இனிய பொன்னிலாவே, பொன் நிலவில் என் கனாவே. நன்றி சார், நன்றி. இனிய பொன்னிலவே, உன் நிலவில் உன் கனவே, நினைவிலே ஒரு சுகம் வருகிறதா, தொடருதே தினம் தினம் வருகிறதா. என் இனிய பொன்னிலவே, உன் நிலவில் உன் கனவே. பன்னீரை தூவும் மழை, சில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே. என் நெஞ்சி என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை, என் ஆசை உன்னூரமே. வெண்ணிலவானில் அது என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதன் உள்ளாடும் தாகம், புரியாதோ என்னமே அன்பே. என் இனிய பொன்னிலாவே, உன் நிலவிலும் கனாவே, நிலவிலே ஒரு சுகம் வருகிறதா, தொடருதே தினம் தினம் வருகிறதா. என் இனிய பொன்னிலாவே, உன் நிலவிலும் கனாவே. பொன்மாலை நேரங்களே, என் இன்பராகங்களே, பூவார கோலங்களே, தென் காற்றின் இன்பங்களே, தேனாடும் ரோஜா
திரு கண்ணீரிலாடும் கை சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும் இதுதானே என் ஆசைகள் அன்பே என் இனிய பொன்னிலாவே உன் நிலவிலும் கனாவே இடையிலே ஒரு சுகம் தருகிறதா சதா தொடருதே தினம் தினம் தருகிறதா சதா என் இனிய பொன்னிலாவே உன் நிலவிலும் கனாவே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாமா? நீங்களாம் அமைதியா இருந்தா சொல்றேன். சொன்ன உடனே அமைதியாயிட்டீங்க. சரி சொல்லிடலாம். நம்ம ஆரம்பத்திலேருந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க. அவங்க வந்து விளக்கேத்துனாங்க, மேடைக்கு வந்தாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசினாங்க, நான் திரும்பி வந்து பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. யாரது? நம்ம விந்தியா இப்போ மேடைக்கு வர போறாங்க, அவங்க பேச போறாங்க. அதற்கப்புறமா நாம அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேட்கலாம். ஆனா அது வரதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம். நானே உங்க இடத்துக்கு வருவேன், நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா அந்த இடத்துல பேச முடியாது. சரிங்களா? ஓகேவா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? தேங்க்யூ. கேன் வி ஹேவ் யாரு? சங்கம படத்தில் அறிமுகமாகி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட ரொம்ப 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 சிம்பிளா, யதார்த்தமா, கேஷுவலா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவங்க சாதிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம கிட்ட பேசும்போது நமக்காக பேசுவாங்க. அப்படியே ரொம்ப ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போதும் அவங்களுக்காக யதார்த்தமா இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. ஒரு பெரிய ஸ்டார் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு சக மனிதரா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அப்பேற்பட்ட நல்ல இதயம் கொண்ட வித்யா ஆன் ஸ்டேஜ் வித் யுவர் கைத்தட்டலோட. வணக்கம் குவைத். எல்லாருக்கும் பிலேட்டட் பொங்கல் விஷஸ். பொங்கல் அன்னைக்கு வர முடியல, ஆனாலும் வந்து பொங்கலுக்கு கரெக்டாக கலந்துக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் குவைத் கவர்மெண்ட். எங்கள் 14 பேருக்கும் விசா கொடுத்து ஒரு பொங்கல் விழாக்கு இங்கே நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் குவைத் கவர்மெண்ட். குவைத் கவர்மெண்ட் விசா மட்டும்தான் கொடுத்துச்சு, ஆனால் இந்த அசோசியேஷன் மட்டும்தான் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணது. இந்த தமிழ் அசோசியேஷனுக்கு என்னோட சின்சியர் தேங்க்ஸ். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறைய புதுசாக அழகாக இருக்கிற ஹீரோயின்ஸ் இருக்கும்போது என்ன கூப்பிட்டதுக்கு, எனக்கு இந்த ஒரு நல்ல என்டர்டைனிங் ஃபங்க்ஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்ஸஸ் ஆனந்தி நட்ராஜன் அண்ட் மிஸ்டர் நட்ராஜன். நான் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன். நேத்துலேருந்து தான், எனக்கு நேத்துலேருந்து தான் அவங்க தெரியும். பரவாயில்ல, ஏன்னா வரதராஜன் சார் வந்து அவங்கள அக்கா அண்ணன்னு கூப்பிட்டு இருக்காரு. ஓகே, அவங்க புதுசாக இப்போ அம்மா அப்பா ரோலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெஷலாக என்னை வந்து இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 4வது வந்துட்டு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதது ஒரு ஹீரோ இருக்காரு. அவர் வந்து டாக்டர் பாலசுப்ரமணியம். ஒரு எம்ஜிஆர் வந்து ஹீரோவாக நடித்தா எந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுவார்ன்றது நான் லைஃப்பில் வந்து கண்ணால் பார்த்தது. அவரை இலவசமாக நிறைய ஏழைங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். அவர் வேறு யாருமே கிடையாது, ஆனந்தி அக்கா அவங்க பிரதர் டாக்டர் பாலசுப்ரமணியம். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எந்த ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கல, இன்னும் 1 இயர் கூட ஆகலை. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நீ குவைத் போகணும், என் சிஸ்டர் ஃபங்க்ஷன் அண்ணா என்ன ஏதுன்னு கூட நான் கேட்கல, கண்டிப்பாக போகிறேன்னு சொன்னேன். பிகாஸ் அதுக்கு காரணம் அவரோட நல்ல மனசு. ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஆன் த ஸ்டேஜ். தேங்க்ஸ் அலாட். எங்கள் அண்ணா சொன்ன உடனே குவைத்துக்கா என்னைக்கு நான் கிளம்புறேன், டிக்கெட் அனுப்புங்க, நான் இப்போ பெட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொன்ன விந்தியாவுக்கு நம்ம அனைவரின் சார்பிலும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம். ஏன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் சினிமாவில் இந்த விலகி போன எனக்கு சினிமாவில் வெளியில் போயிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்காம உடனே
இன்னும் நான் உங்களில் ஒருத்தையை நினச்சிக்கிட்டு என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் மை டீம் ஹியர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்துட்டு ட்ராமா பார்த்தீங்க வரதராஜன் சார், ரொம்ப சீனியர். ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஹிம். பிளாஸ்டிக் கடவுள் அப்படிங்கிற ஒரு அருமையான நாடகம் இன்னைக்கு காலையில் இதே இடத்துல நடந்தது. நிறைய பேர் அதை பார்த்து ரசிச்சாங்க, அவங்களுக்கும் நன்றி. விஜய் சாரதி எப்பவுமே லாஸ்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாரு. ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் ஃபர்ஸ்ட். விஜய் சாரதி எந்த ஃபங்க்ஷன்ல இருந்து அது மிக பெருசா கிராண்டா அண்ட் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அதுக்கு காரணம் அவரோட பேச்சு, அவரோட லைவ்லி பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ ஆர் ரியலி வண்டர்ஃபுல். நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் இன்னும் நல்லா போறதுக்காக. சரி, தேங்க் யூ தேங்க் யூ. அண்ட் பரணி, சாதக பறவைகள் பரணி 20 இயர்ஸா வந்து பரணி அவங்க பிரதர் சங்கர் சாதக பறவைகள் ஸ்டார்ட் பண்ணி 20 இயர்ஸ் ஆகுது. இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இவங்க அண்ணா தான் உங்களை எல்லாரையும் கொஞ்சம் ஏமாத்தினாரு என்னை சங்கமம்ல அழகா காட்டி. அவர் தான் கேமராமேன் சரவணன். அவரோட பிரதர் பரணி சாதக பறவைகள் நாங்கள் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம். நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் எங்களோட ஈவெண்ட்ஸில் இவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், தேங்க்ஸ். அண்ட் பெலி ராஜ், இவங்க வந்து உங்கள் வீட்டு பிள்ளை. அவங்க பற்றி நான் நிறைய பேசக்கூடாது, ஏன்னா குவைத் அண்ட் நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. உங்கள் பற்றி நான் ஏதாவது பேசினா கம்மி ஆகிடும். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் ரோஷினி, தெலுங்கு இங்கே யாருக்காவது தெரிஞ்சிருந்தா தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, பிட்ட சின்னதி கூத்த கனோன்னு. ஆளு சின்னதாக இருந்தாலும் வந்து சவுண்டு பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு நிஜமாக நேற்று ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ஐ நெவர் தாட் இவங்க வந்து 50 சாங்ஸ் பாடியிருக்கிற ஒரு பிளேபேக் சிங்கர். இன்னும் இந்த வயசில் இவ்வளோ சாதிச்சிருக்காங்க. இவங்க இன்னும் நிறையா சாதிக்கணும்னு அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ரோஷினி. அண்ட் காயத்ரி, ஆக்சுவலாக இவங்க கால் சரியில்லை, ஆனால் சாதக பறவைகளில் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணுன்ற ஆசையில் அவங்க அந்த பெயின் எல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க என்ன ஒரு அமேசிங்காக வந்து சவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவங்க வாய்ஸ்ல இருந்துன்ட்டு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இவர் வந்து மிஸ்டர் நைசில். இவரோட பேர் நைசில். நைசில் நான் அப்பப்போ நான் தப்பாக கூப்பிடுவேன்றதுக்காகவே ரொம்ப சேஃப்டியாக அங்கிள்னு கூப்பிடுவேன். ரொம்ப பாசமானவர். எனக்கு வந்து நேற்றுலேருந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு காரணம் இவர் பழகிறது வச்சு தான். அண்ட் தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. இவர் பற்றி என்ன சொன்னாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மிஸ்டர் கோபி, நான் ஆக்சுவலாக விஜய் சாரதியை பார்த்து சகல கலா வல்லபன்னு நினச்சேன். இவரும் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. ரொம்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து நிறைய குறும்பு வந்து மறைஞ்சிருக்கு. நிறைய குறும்பு பண்ணுவார் இவர். ஓகே கோபி, தேங்க்ஸ். இவர் வந்து இந்த ட்ரூப்லேயே இருக்கிற மிஸ்டர் சைலண்ட். அதிகமாக பேச மாட்டார். உங்களுக்கு என்னங்க உங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டின்னு வாசிப்பேன், அது மட்டும் தான் அவர் சொல்கிற வார்த்தை. மிஸ்டர் மனோஜ், இவர் வந்து நம்ம டேவிடன் கூப்பிடலாம், சோல்மன் கூப்பிடலாம், டேவிட் சோல்மன் கூப்பிடலாம், சோல்மன் டேவிடன் கூப்பிடலாம். ஆனால் நான் மட்டும் சாலான்னு கூப்பிடுவேன். இவர் எங்கே இருந்தாலும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். எப்படி வேணுமானாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவார். பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டில்ஸ்க்கு போஸ் கூட கொடுப்பாரு. அவருக்கு ஃபோட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும். இவர் வந்துட்டு மோகன், தபலாயிஸ்ட், ரொம்ப சீனியர். நான் ஊம குசும்புன்றது வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இவர்கிட்ட தான் நான் பார்த்துருக்கேன் ஊம குசும்புன்றது. அண்ட் சுரேஸ்வர் அண்ட் ஸ்வேதா, மாநாடா மயிலாடல ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கும், செகண்ட் செக்டரில் வரும்போது அவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கும், இப்போ நான் பார்க்குற பெர்ஃபார்மன்ஸ்க்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்கள் இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இன்னும் நிறைய ஷோஸ் பண்ணணும், நிறைய ப்ரைஸஸ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் சுரேஸ்வர் நெக்ஸ்ட் சாங்க்கோ நெக்ஸ்ட் கெட்டப்க்கோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். எனிவே, திஸ் இஸ் மை டீம், திஸ் இஸ் மை குரூப். இவங்கள நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லோரும் முன்னாடியும் நின்று இப்படி பேசுகிறதுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் வேலை இப்போ முடிஞ்சிருச்சு. நீங்கள் இப்போ என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயார். நீங்கள் ரெடினா நாங்களும் ரெடி. ஓகேங்களா? ஓகே. ஒவ்வொருத்தரா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஒரு நிமிஷங்க, நீங்கள் உட்காருங்க, நான் வரேன். நீங்களும் உட்காருங்க, பேசலாம். நான் வரேன். ஒவ்வொருத்தரா. இப்போ சார் உங்கள் பேர்? ராமன். ராமன் சார் உங்ககிட்ட பேசணுமா? வணக்கம். வணக்கம். நீங்கள் பேசுனதை இதுவரை கேட்டோம். நீங்கள் பாடி ஒரு
பாடலாம் நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஷோக்கு நிறைய கூட்டம் வந்திருக்கு, நான் கெடுக்க விரும்பல. நான் பாடினா நானே கேட்க முடியாது, நீங்க எல்லாம் கேட்கறது ரொம்ப கஷ்டம். அந்த சாகசம் வேணா வேற ஏதாவது கேளுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி குவைத் வந்திருக்கீங்களா? இல்ல, இதான் முதல். This is my first trip. என்னெல்லாம் சுத்தி பார்த்தீங்க? நேத்து கேரி ஃபோர்ட் போனோம், அவென்யூஸ் என்ற மாலுக்கு போனோம். தட்ஸ் இட். ரொம்ப ஏதாவது ஷாப் பண்ணீங்களா? பேச்சம்பழம் வாங்கல, இன்னும் நாளைக்கு தான் வாங்க போறேன். உங்க பேர்? குமரேசன். இப்போ குமரேசன் உங்ககிட்ட பேச போறார். வெல்கம் டு குவைத். தேங்க்ஸ். பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புரியல லாஸ்ட் வேர்ட் என்னது? பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். தேங்க்ஸ் a lot. wish you the same. மேடம், சின்ன கொஸ்டின். பெருசாவே கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க அழகா தமிழ் பேசுறீங்களே, எங்க கத்துக்கிட்டீங்க? நீங்க கத்து கொடுக்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு என்னோட ஃபிலிம் அப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச வேர்ட்ஸ் 4 வணக்கம், பசிக்குது, நன்றி, போதும். இந்த 4 வேர்ட்ஸ் தான் எனக்கு தெரியும். யூனிட்ல மொத்தமா தெலுங்குக்காரங்க இருந்தாங்க, என்கிட்ட தெலுங்குல பேசுறவங்க. எங்க டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ண சார் ஒரு ரூல் போட்டாரு, யாருமே அந்த பொண்ணுக்கிட்ட தெலுங்குல பேசக்கூடாது, புரிஞ்சாலும் புரியலனாலும் தமிழ்ல தான் பேசணும்னு சொன்னாரு. படம் ரிலீஸ்க்கெல்லாம் நான் தமிழ் பேசுறது இல்லை, எழுதுறதே கத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் டு சுரேஷ் கிருஷ்ண சார். மேடம், இன்னொரு கொஸ்டின். எஸ். இப்போ வர சில திரைப்படங்கள்ல உங்க முகத்தையே பார்க்க முடியல. நீங்க எல்லாம் பார்க்க முடியலன்றதுக்காக இப்ப நேர்ல வந்து நிக்கிற பாருங்க, இதை விட சான்ஸ் யாருக்கு கிடைக்கும்? சூப்பர். ரோஷினி பாடின ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதை நீங்க இப்ப உபயோகப்படுத்திருக்கீங்க. போட்ட தாக்கு. நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே. நான் அதிகமாக எதுவும் கேட்க விரும்பல. சொல்லுங்க. நம்ம இந்த தமிழை மையமாக வச்சு கொண்டாடுற இந்த வேலையில் இலங்கை தமிழர்கள் நிறையா பேர் இந்த மண்ணில் உயிரிழந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி நம்ம ஒரு சில வினாடிகள். அதாவது என்ன சொல்றாருன்னா, நாம இங்க பொங்கல் விழாவை நல்ல சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இலங்கையில் தமிழர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவங்களோட அந்த கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே பேசும்போது இன்னொருத்தரும் வந்து சொன்னார், அதை இவர் நினைவுபடுத்தியிருக்காரு. அதனால அவங்களுக்காக ஒரு 10 இல்லை 15 வினாடி எல்லாரும் மனமார்ந்த ஒரு பிரார்த்தனை மௌனமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை படி கேட்போம். Definitely we have to do it and we should do it. எல்லாரும் நீங்கலாம் எங்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காக ஒரு 15 seconds பிரார்த்திக்கணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா நல்லதும் கொடுக்குற அந்த கடவுள் அங்கே இருக்க நம்ம தமிழ் மக்களுக்கும் நல்ல நிம்மதியும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கணும். இதுவே நம்மளோட பிரார்த்தனைகளாக இருக்கட்டும். நன்றி. அண்ட் ஒரு நிமிஷம், நான் ஆக்சுவலாக வந்து தெலுங்கு, என்னோட மதர் டங் வந்து தெலுங்கு. ஆனால் எல்லாருக்கும் வந்து இப்போ யாராவது கேட்டாங்கன்னா நான் தமிழன் தான் சொல்கிறேன். நாளைக்கு என் குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அவங்க மதர் டங் என்னன்னா தமிழன் தான் ஸ்கூலில் எழுத போகிறேன் நான். அண்ட் தமிழன் எங்கே இருந்தாலும் தமிழன் யாரும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது இன்னைக்கு வந்து நிஜமாக நான் ஃபீல் பண்ணுறேன். இலங்கை தமிழர்கள் பற்றி நினைக்கிறதுக்கு இப்போவும் ஒரு இதயம் இருக்குன்னு நம்பும்போது ஹேட்ஸ் ஆஃப். கேள்வி கேளுங்கன்னா ஏதாவது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி கேட்கலாம்ல. நான் எவ்வளோ தைரியமா பதில் சொல்றேன்னு சொல்றேன். இங்க ஒருத்தங்க நயன்தாரா 1 கோடி வாங்குறாங்களான்னு கேட்கலாம். ரிஷாக்கு என்னன்னு கேட்கலாம். இருங்க அம்மா, அவங்க வந்து நல்ல கேள்வியா கேட்குறாங்க. நீங்க அது மாதிரி கேள்வி வச்சிருக்கீங்களா? என்ன கேள்வி கேட்கணும் சொல்லுங்க. கேளுங்க. ஓகே மேடம், நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஏன் மேடம் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க? ஆஹா, ஏனா நல்ல கேள்விதான். நான் இல்ல, புடவை சத்யபால் டிசைன் பண்ணாரு, அதுதான் இவ்வளவு கெத்தா இருக்கு. இல்ல நீங்க தான். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னு தெரியாது, கடவுள். இல்ல அதுக்கு என்ன ஒரு காரணம் நான் நினைக்கிறேன்னா, ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, எல்லாருக்காகவும் யதார்த்தமா பேசி நல்லது நினைக்கிறது, அந்த ஒரு மனசுனால கூட இருக்கலாம். நன்றி. ஒரு நிமிஷம் எல்லாரும் உட்காந்துருங்க. வாங்க வாங்க வாங்க.
அவங்க எதிர்பார்க்குற மாதிரி உட்கார். மேடம் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சின்ராமு. சொல்லுங்க. சங்கமம் படத்தில் நான் நல்லா நடிச்சிங்க மேடம். கேள்விதானே கேட்க சொன்னேன் நான். பட் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. புரியல. மேரேஜுக்கு அப்புறம் ரொம்ப குண்டா இருக்கீங்க. ஆஹா. Indian woman has a tendency to gain weight after marriage. அதுல நானும் ஒருத்தி. கூடிய சீக்கிரத்துல குறைக்க ட்ரை பண்றேன். இங்க சார் ஒரு கேள்வி கேட்கணுமா? சொல்லுங்க. எளிய தமிழ் வணக்கம் விந்தியா அவர்களே. நீங்கள் நடிக்க இருக்கும் உங்களுக்கு ஆசையாக இருக்கும் பாத்திரம் என்ன? புரியல. நடிப்பு. அதாவது நீங்க ஏதாவது ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அது மாதிரி ஏதாவது உங்களோட ட்ரீம் கேரக்டர் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல. அது மாதிரி எதுவும் கிடையாது. எனக்கு நல்லா ஏற்கனவே ஏதாவது பிடிக்கிற மாதிரி இருந்தாது யாரோ நடிச்சு நான் ரசிச்சிருப்பேன். அவங்க பண்ண அளவுக்கு நான் பண்ண முடியுமான்னு தெரியாது. இல்ல அவங்க பண்ணதே நான் எதுக்கு பண்ணணும்? சோ எனக்கு அந்த மாதிரி ட்ரீம்ஸ் எதுவுமே இல்ல. சரி, இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒரு க்ளூ ஒன்று கொடுத்தாங்க. நயன்தாரா 1 கோடி ரூபாய் வாங்குறாங்களா? அது உங்க ஃப்ரெண்ட் கேக்குறாங்களா? இல்ல, என் ஃப்ரெண்டு தான் அந்த பக்கம் மைக் வச்சிருக்காங்க. நானா? ஓ, இப்போ யார் அந்த கேள்வி? நான் அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா? வாங்க ஃப்ளைட்ல நாங்கெல்லாம் ஃப்ளைட்ல வரும்போது தனியா வந்துட்டு இருந்தோம். ஆனா இவரு ஒரு சவுண்ட் கேட்டது எனக்கு பின்னாடியில இருந்து. என்னடா அங்க ஒரு பெரிய கலாட்டா நடக்குதுன்னு பார்த்தா சாலாவை சுத்தி ஒரு 40 பேர் எல்லாரும் தெலுங்குக்காரங்க. அப்பதான் தெரிஞ்சது இவரு தெலுங்குக்காரன்னு. பார்த்து ஒரே கலாட்டா பண்றாங்க ஃப்ளைட்ல. இறக்க முடியல நடுவுல. அதனாலதான் நாங்க இது வரைக்கும் குவைத் வரைக்கும் வந்து சேர்ந்தோம். இல்லாட்டி இறக்கிருப்பாங்க எங்கேயாவது. உங்களோட அடுத்த வெளிநாட்டு பயணம் எந்த ஊருக்கு? ஐ டோன்ட் நோ, மேபி சைனா. இப்போ வர Jan 26 நம்மளோட ரிபப்ளிக் டே. ஒரு இந்தியனா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். I'm proud to be an Indian. இந்த ஜென்மம் இல்லை, எந்த ஜென்மம் எடுத்தாலும் இந்தியாவில் தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியன் தான். இந்தியன்ஸால மட்டுமே முடியும் சும்மா சைலண்டா உட்கார்ந்து ஒரு போராட்டத்தை ஜெயிக்கிறது. அதுதான் மகாத்மா காந்தி. இங்க மட்டும்தான் இருக்காங்க பகத்சிங் மாதிரி ஒரு வீரர்கள். வீரபாண்டி கட்டபொம்மன் நம்ம தமிழ்நாட்டுக்கு. இப்படி சொன்னோன்னா நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருக்கிற ஒரு பூமியில பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அது ஒரு வெறும் ரிபப்ளிக் டேல மட்டும் இல்லை, ஒரு நாளுமே நான் ஃபீல் பண்ற ஒரு ஃபீல் அது. ஐ அம் வெரி ப்ரவுட் டு பி அன் இந்தியன். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப அழகா பேசுனீங்க. மனசுல படுறது எதுவுமே மறைக்காம வெளிப்படையா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப புத்தாலித்தனம் வேணும்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு வந்து தைரியம் வேணும். நான் என்ன நினைக்கிறேனோ அந்த வார்த்தைக்கு நான் வந்து சொன்னதுக்காக நான் தான் பொறுப்பு. அப்பேற்பட்ட மாதிரி இன்னைக்கு நம்ம முன்னாடி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. இது மாதிரி தைரியசாலிகள், அறிவு நல்லா சிந்திக்கக்கூடியவர்கள், திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க நடிகைகளா. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வரவேற்புகள். இன்றைக்கு விந்தியாவுக்கு சிறப்பான பாராட்டுகள் உங்ககிட்ட இருந்து ஒரு முறை. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. பிகாஸ் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் உங்ககிட்ட பேசினது. கடந்த ஒரு 2 இயர்ஸாக மேடையில் பேச்சுன்னா வெறும் அரசியல் மட்டுமே பேசிட்டு இருந்தேன். எனக்கு மீண்டும் என்னோட இண்டஸ்ட்ரி, என்னோட சினிமா, என்னோட ஆடியன்ஸ் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் குவைத்க்கு வர உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். எந்த கட்சிக்காக அரசியல் பேசுனீங்க? தெரியாதா? தமிழ்நாட்டில் இல்லையா? நன்றி நன்றி நன்றி. இப்போ நான் ஏற்கனவே ஒரு 10 பேர் வந்து அறிவிச்சிருந்தேன். அவங்களாம் மேடைக்கு வர போறாங்க. இவங்க எல்லாமே இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ட் ஒர்க்கில் ஈடுபட்டிருக்காங்க, கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகளுக்கு நடனம், ட்ராமா இதிலெல்லாம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருந்திருக்கு. இவங்க எல்லோருமே இந்த குவைத் தமிழ் சங்கத்துக்காக, நம்மளோட சந்தோஷங்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. அவங்கள நம்ம இந்த நேரத்தில் கௌரவிக்கிறது அப்படிங்கிறது நமக்காக உழைத்தவங்களுக்கு, நமக்காக யோசிக்கிறவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிற மாதிரி தான். இப்போ அவங்கள நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடுறேன். இவங்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்க நம்ம விந்தியா அவங்க வராங்க.
தேவி நாயகம், தேவி நாயகம், ரமாதேவி ராம்குமார் அவர்கள். இதற்கப்புறம் இன்னும் தொடர்ச்சியா நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, உங்களுக்கான பாடல்கள் இருக்கு, நடனங்கள் இருக்கு. அனிதா மகேஷ், கீதா செல்வன், கோல்டன் நிவேதிதா, ஸ்வேதா சக்திவேல், தேன்மொழி சங்கர், லதா பாலசேகர், சுதா ஜெயமணி, சூரியபிரியா உலகநாதன், திவ்யபிரியா ராம்குமார், பிரேமா சுப்பராமன், பிரேமா சுப்பராமன் சார்பாக இவர் வாங்கிக்கிறாரு. வனஜா நந்தகோபால், கல்பனா ஜெயகாந்தன், சித்ரா உலகநாதன், விஜயலட்சுமி ஜெயராமன், பிரியா அம்பலவாணன், உமா பூபதி, சசிகலா கோதண்டபாணி, சசிகலா கோதண்டபாணி, இந்திரா செல்வரங்கன், இந்திரா செல்வரங்கன் நீங்க தான், இவங்க தான், இவங்களே கொடுத்துட்டு அவங்களே வாங்கிப்பாங்க. மாலா சுந்தர், மாலா சுந்தர், ஜோதி ராமகிருஷ்ணா, சாமுண்டேஸ்வரி சக்திவேல், இப்போ இவங்க எல்லாருமே மேடையில் வந்து இந்த பரிசு வாங்கினவங்க, இந்த ஒரு மெமட்டோ மாதிரி வாங்கினவங்க எல்லாமே இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அயராது பணியாற்றி இருக்காங்க. இங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே அவங்க வந்து உறுதுணையா இருக்காங்க. அவங்க மனம் குளிர்ற மாதிரி ஒரு நம்ம கைதட்டலாமா? இதுதான், இது ஒன்று தான் நமக்கு எப்பவுமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நன்றி, தேங்க்யூ. ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு அமைதியான ஒரு டூயட் சாங்குக்கு ஆட போறதுக்கு 2 பேர் வர போறாங்க. மாநாட மயிலாட புகழ் சுரேஷ்வர் மற்றும் ஸ்வேதா ஒரு நல்ல சாங் ஒன்று ஆட போறாங்க. ரொம்ப ஒரு மெலடி, நீங்க பார்த்தீங்கன்னா அழகா ரசிப்பீங்க.
பேசுதே